ஹே ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டாக்டர் ஃபிளிக்ஸராக. நான் டாக்டர் கீர்த்தனா. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல வந்து வெர்டிபிரல் காலம் பத்தி ஃபுல்லா டீப்பா பார்த்தோம். சிம்பிளா டீப்பா பார்த்தோம். அந்த வகையில இன்னைக்கு மெடிக்கல் அனாட்டமி இன் சிம்பிள் தமிழ் சீரீஸ் எபிசோட் 6ல எதை பத்தி கவர் பண்ண போறோம்னா ரிப்கேஜி பத்தி தான் கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்கேஜி வரைஞ்சிருக்கேன். ரிப்கேஜி மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, வாங்க கிளாஸ்க்கு போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்கேஜ். ஸோ ரிப்கேஜை வந்து நம்ம தமிழ்ல விலா எலும்பு கூடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ரிப்கேஜ்க்கு இன்னொரு நேம் இருக்கு, இது தொராசிக் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தொராசிக் கேஜ்னாலும் ரிப்கேஜ்னாலும் ஒண்ணுதான். ஓகே, வாங்க டாபிக் உள்ள போலாம். ஸோ இப்போ இந்த ரிப்கேஜ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்ஸ், காஸ்டல் கார்டிலேஜ், ஸ்டர்னம் அண்ட் தொராசிக் வெர்டிப்ரே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம்ல 12 thoracic vertebrae. ஓகேங்களா? அதுதான். சோ இதெல்லாம் டோட்டலா சேர்ந்ததுதான் ஒரு ரிப்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப ரிப்ஸ் அப்படின்னா தமிழ்ல அதுக்கு என்ன? விலா எலும்புகள். காஸ்டல் கார்டிலேஜ்னா கார்டிலேஜ்னா என்னன்னு படிச்சிருக்கோம்? குருத்தெலும்பு. சோ விலா குருத்தெலும்பு தான் நம்ம காஸ்டல் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நடுவுல இருக்க அந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்டர்னம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தமிழ்ல மார்பெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல நெஞ்செலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ல இருக்க அந்த போன் தான் நம்ம தொராசிக் வெர்டிப்ரே. அது வந்து மார்பு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல முதுகெலும்புகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ரிப்கேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரிப்கேஜ்னா என்ன? ஓகே, அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். ஸோ ரிப்கேஜ்னா என்னன்னா, நம்ம போன் பத்தி படிக்கும் போது படிச்சிருப்போம். மேஜரான சில ஆர்கன்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த போன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இந்த ரிப்கேஜ் வந்து நம்ம பிரீத்திங் பண்றோம்ல, மூச்சு இழுத்து விடுறோமே, அந்த டைம்ல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகுதுல, லங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகும்னா மூச்சு உள்ள இருக்கும் போது சுருங்கி விரிதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ரிப்கேஜ் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? மேஜரான ஹார்ட்டையும் லங்ஸையும் பாதுகாக்கிற ஒரு எலும்புக்கூடு அமைப்பு தான் இது. வந்து பிரீத்திங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆகுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இந்த ரிப்கேஜ்ல எத்தனை பேர்ஸ் ஆஃப் என்னென்னலாம் இருக்குன்னா போன்ஸ் இருக்கும். இந்த ரிப்கேஜ்ல என்ன இருக்கு? போன்ஸ் இருக்கும், ஜாயின்ஸ் இருக்கும், லிகமெண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ரிப்கேஜ்ல வந்து நமக்கு டோட்டலா எத்தனை போன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 24 ரிப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ எத்தனை எலும்பு இருக்கு ரிப்கேஜ்ல? 24 ரிப்ஸ் இருக்கும். அதுலதான் நம்ம 12 pairs of ribs அப்படின்னு படிப்போம். ஓகேங்களா? 12 pairs of ribs. சோ நமக்கு ரைட் சைட்ல 12 இருக்கும், லெஃப்ட் சைட்ல 12 இருக்கும். அதை சேர்த்தா 24 ரிப்ஸ் வரும். ஓகே, சோ எத்தனை ரிப்ஸ் இருக்கு? 24 ரிப்ஸ் இருக்கு. அதுல 12 pairs of ribs இருக்கு. அதுலயே டைப்ஸ் இருக்கு. சோ இப்போ அதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சோ இப்போ அதுல வந்து சில டைப்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன டைப்பான ரிப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரிப்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன டைப்னா ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு 3 வகையா இதை வந்து பிரிக்கிறாங்க. அது என்ன ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய அந்த எலும்பு வந்து நடுவுல இருக்குல்ல ஸ்டர்னம், அந்த ஸ்டர்னமோட டைரக்டா ஜாயின் ஆயிருக்கும். இங்க இருந்து டைரக்டா ஜாயின் ஆயிட்டு பின்னாடி இருக்க வெர்டிபிராவோட ஜாயின் ஆயிருக்கும். அப்படி ஜாயின் ஆயிருக்க ரிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரூ ரிப்ஸ்னு சொல்லுவோம். அது எந்தெந்த ரிப்ஸ் அந்த மாதிரி ட்ரூ ரிப்ஸ் கணக்குல வரும்னா, ஃபர்ஸ்ட் ரிப்ல இருந்து 7th ரிப்ஸ் வரைக்கும் இருக்குல்ல, இது வந்து ட்ரூ ரிப்ஸ். அதாவது எலும்பு வந்து பேக்ல இருக்க அந்த தொராசிக் வெர்டிபிரால இருந்து ஸ்டர்னம் வரைக்கும் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி டைரக்டா கனெக்ட் ஆகுற எலும்பு வந்து உண்மையான விலா எலும்புகள் அப்படின்னு சொல்றோம். சோ செகண்ட் வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ். ஃபால்ஸ் ரிப்ஸ்னா என்னன்னா, அது கனெக்ட் ஆயிருக்கும், ஆனா கொஞ்சம் ஃபியூஸ் ஆயிட்டு ஒரே போனா காஸ்டல் கார்டிலேஜோட சேர்ந்து கனெக்ட் ஆயிருக்கும். சோ டைரக்ட் கனெக்ஷன் இருந்திருக்காது. சோ அப்படி டைரக்டா கனெக்ட் ஆகாத அந்த எலும்புகளை, அந்த விலா எலும்புகள் தான் என்னன்னா 8 to 10 ரிப்ஸ். 8, 9, 10 இருக்குல்ல, அந்த ரிப்ஸ் நான் டயக்ராம்ல காட்டுறேன். ஓகே, அதெல்லாம் வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங்னா என்ன? மிதக்கிறது. மிதக்கிற ரிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த 11th and 12th ரிப்ஸ் இருக்குல்ல, ரிப் 11th 12th ரிப்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி இருக்க தொராசிக் வெர்டிபிரால கனெக்ட் ஆயிருக்கும், ஆனா அது அப்படியே முன்னாடி வந்து ஸ்டர்னமோட கனெக்ட் ஆயிருக்காது, அது மிதந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? டைரக்டா இப்படி ஃபுல்லா ஒரு முழுசா ஒரு அமைப்பு அதுக்கு இருக்காது, அது மிதந்து இருக்கிறதுனால அது பேர் வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். சோ இப்ப ரிப்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? 3 டைப் இருக்கு. ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ட்ரூ ரிப்ஸ்னா டைரக்டா பேக் போன்ல இருந்து ஃப்ரண்ட் போன் வரைக்கும் கவர் ஆயிருக்கும். சோ 1 to 7 ரிப்ஸ் வந்து ட்ரூ ரிப்ஸ். ஃபால்ஸ் ரிப்ஸ்னா என்ன?
கனெக்ட் ஆகிருக்கும். ஆனா காஸ்டல் கார்டிலேஜோட சேர்ந்து ஃபியூஸ் ஆகி கனெக்ட் ஆகுறதுனால 8th 9th 10th ரிப் வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ். ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னா என்ன? மிதந்திருக்கும், பேக்ல இருந்து ஃப்ரண்ட் ஸ்டர்னமோட கனெக்ட் ஆயிருக்காது, அது வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஸ்டர்னம் இருக்குல்ல, நம்மளுடைய அந்த மார்பெலும்பு, நெஞ்செலும்பு அப்படின்னு சொல்லுவோமே, அந்த ஸ்டர்னம் மட்டும் பர்டிகுலரா என்ன இருக்கு, அதுக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி ஓகே வாங்க. இப்போ ஸ்டர்னம்னா என்ன, ஸ்டர்னம்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா பாத்துடலாம். சோ ஸ்டர்னம்னா என்ன அப்படின்னா, தமிழ்ல வந்து ஸ்டர்னம் வந்து மார்பெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? மார்பெலும்பு ஆர் நெஞ்செலும்பு அப்படின்னு சொல்லுவோம்னு படிச்சோம், கரெக்டா? சோ ஸ்டர்னம்னா மார்பெலும்பு. இது வந்து மார்பு பகுதியில இருக்க நீளமான தட்டையான எலும்பு தான் வந்து நம்ம ஸ்டர்னம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஸ்டர்னம்க்கு சில பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, அது என்னென்ன பார்ட்ஸ்னா, மேல இருக்க அப்பர் பார்ட்டை வந்து மேனபிரியம் ஸ்டர்னம் அப்படின்னு சொல்லுவோம். நடுப்பகுதி இருக்குல்ல, இதை வந்து பாடி ஆஃப் ஸ்டர்னம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே சின்னதா இருக்குல்ல, இதுதான் வந்து xiphoid process அப்படின்னு சொல்லுவோம். I mean xiphoid process. Okay, so manubrium sternum, body of sternum and xiphoid process. Okay, இது தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா, manubrium sternumனா மேல் பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க, body of sternumனா பாடி, உடல் பகுதி, xiphoid processனா கீழே இருக்க இந்த ஒரு சின்ன நுனி தான் அது. சோ கீழே இருக்க நுனி பகுதி தான் வந்து xiphoid process. ஓகே, இந்த manubrium sternum இருக்குல்ல, இதுல என்ன, நம்ம போன் பத்தி படிக்கும் போது கிளாவிக்கல் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் போன் படிச்சிருக்கோம்ல, அது இங்கதான் அட்டாச் ஆகும். அந்த கிளாவிக்கல் போன் வந்து ரைட் சைட் கிளாவிக்கல் இப்படி வந்து இப்படி அட்டாச் ஆகும். சோ இதுதான் வந்து கிளாவிக்கல் போன். சோ கிளாவிக்கல் இப்படி அட்டாச் ஆகும், அதே மாதிரி இந்த பக்கமும் அட்டாச் ஆகும். சோ கிளாவிக்கல் இங்க அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிப்ஸ்லயே ஃபர்ஸ்ட் ரிப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரிப்புமே இங்க இப்படி அட்டாச் ஆகும். சோ கிளாவிக்கலும் ஃபர்ஸ்ட் ரிப்புக்கும் மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? சோ மேனபிரியம் ஸ்டர்னம்ல அட்டாச் ஆகுறதுனால கிளாவிக்கல் அண்ட் ரிப்ஸ்க்கு வந்து அங்க மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் ஸ்டர்னம். பாடி ஆஃப் ஸ்டர்னம் வந்து ஒரு நீளமான ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. பாடி ஆஃப் ஸ்டர்னம் வந்து ஒரு நீளமா இருக்க ஒரு ஜோன். இதுல வந்து செகண்ட் ரிப்ல இருந்து 7th ரிப் வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து காஸ்டல் கார்டிலேஜ், அந்த குருத்தெலும்போட சேர்ந்து டைரக்டா ஜாயின் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ செகண்ட்ல இருந்து 7th போனை தான் நம்ம, அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 7th போன் நம்ம ட்ரூ ரிப்ஸ்னு சொல்லுவோம்ல, அது வந்து இந்த பாடி ஆஃப் ஸ்டர்னம்ல தான் அட்டாச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த xiphoid process. xiphoid processனா அந்த கீழே இருக்க சின்ன நுனி பகுதி. இந்த சின்ன நுனி பகுதியில் தான் மேஜரான சில மசில் அட்டாச்மெண்ட், நம்ம இங்க கீழே தான் வந்து ஸ்டொமக் இருக்கும், அப்டாமின் மசில்ஸ். ஓகேயா? இந்த அப்டாமின் மசில்ஸ்ல மேஜரா இருக்க சில நீளமான மசில்ஸ் எல்லாம் இந்த xiphoid processல அட்டாச் ஆயிருக்கும். சோ இந்த மசில் அட்டாச்மெண்ட், அப்புறம் நம்ம உதரி விதானம் அப்படின்ட்டு தமிழ்ல படிப்போம், டயாஃப்ரம். இப்படி இருக்கும், நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணதுல டயாஃப்ரம் இப்படி இருக்கும். சோ அதையும் இங்கதான் அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இப்படி கவர் ஆயிருக்கும் அது. சோ ரிப்ஸ்ல ஸ்டர்னம்ல என்னெல்லாம் இருக்கு? மேனபிரியம் ஸ்டர்னம், பாடி ஆஃப் ஸ்டர்னம், xiphoid process 3 இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஸ்டர்னம். சோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், கரெக்டா? சோ என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துடலாமா ரிப் கேஜ்ல? சரி ஓகே வாங்க. இப்போ நம்ம அதுல வந்து மேஜரா இருக்க சில முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? சோ ரிப் கேஜ்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். ப்ரொடெக்ட் த ஹார்ட், லங்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். சோ இதயம், நுரையீரல் அண்ட் தென் இந்த ரத்த தமனி தந்துகிலாம் இருக்குல்ல, முக்கியமான இந்த மாதிரி ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதும் நம்ம ரிப்கேஜ் தான் பண்ணுது. அண்ட் தென் நம்மளுடைய அப்பர் பாடியை சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப்ஸ் இன் பிரீத்திங். நம்மளோட லங்ஸ் வந்து மூச்சு இழுத்து விடும் போது அது எக்ஸ்பேண்ட் ஆகி கன்ட்ராக்ட் ஆகுதுல, அதுக்குமே ஹெல்ப்பா இருக்கிறது என்னது? நம்மளுடைய ரிப்கேஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட் மேஜரான சில மசில் அட்டாச்மெண்ட்டுமே அதுல இருக்கு. ஓகேயா? சோ இப்போ ஓவராலா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம் டக்குன்னு சொல்லிடலாமா? சோ இன்னைக்கு நம்ம படிச்சது வந்து ரிப்கேஜ் பத்தி தான் படிச்சிருக்கோம். சோ 12 பேர்ஸ், மொத்தமா 24 ரிப்ஸ் இருக்கு. அதுல 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ், 1 ஸ்டர்னம் அண்ட் தென் 12 thoracic vertebra. இதெல்லாமே சேர்ந்த ஒரு கூடு தான் என்னது? விலா எலும்பு கூடு. ஓகேயா? இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, thoracic cage. அது வந்து மார்பு எலும்பு கூடு அப்படின்னு சொல்லுவோம். இதுல சில டைப்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ட்ரூ ரிப்ஸ்னா என்ன? ஸ்ட்ரைட்டா வந்து போன் மேலே அட்டாச் ஆயிருக்கும். அது எத்தனை சொல்லியிருந்தோம்? 1 to 7ல இருக்கிறதுலாம் ட்ரூ ரிப்ஸ், 8 to 10ல இருக்கிறது ஃபால்ஸ் ரிப்ஸ், 11th 12th இருக்கிறது வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஓகேயா?
அதுக்கப்புறமேட்டு நம்ம வேற என்ன பார்த்தோம், ஸ்டர்னம்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்டர்னம்னா மார்பெலும்பு, நெஞ்சுக்கு நடுவுல இருக்க ஒரு நீளமான தட்டையான எலும்பு. அதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், மேனுபிரியம் ஸ்டர்னம் இருக்கு, பாடி ஆஃப் ஸ்டர்னம் இருக்கு, ஜிஃபாய்ட் ப்ராசஸ் இருக்கு. மேனுபிரியம் ஸ்டர்னம்ல தான் கிளாவிக்கல்ன்ற போன் அட்டாச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரிப்ஸுமே அட்டாச் ஆயிருக்கு, அங்க மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பாடி ஆஃப் ஸ்டர்னம்ல தான் 2ல இருந்து 7th ரிப்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாடி ஆஃப் ஸ்டர்னம்ல தான் அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் தென் லாஸ்டா இருக்கிறது இந்த ஜிஃபாய்ட் ப்ராசஸ், அதுதான் வந்து சின்ன ஒரு நுனி பகுதி. அந்த ஜிஃபாய்ட் ப்ராசஸ்ல தான் நம்ம ஸ்டொமக் அப்டாமினல் மசில் இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ரெயிட்டா சில மசில் அதுல அட்டாச் ஆயிருக்கும். அப்புறமேட்டு நம்மளுடைய டயஃப்ரம் உதரவிதானம் இருக்குல்ல, அதுவுமே அங்கதான் இருக்கும். சோ இந்த தமிழ் டேர்ம் மட்டும் லாஸ்டா ஒரு வாட்டி சொல்லலாமா? சோ ரிப்கேஜ்னா விலா எலும்புக்கூடு, ரிப்ஸ்னா விலா எலும்புகள், ஸ்டர்னம்னா மார்பெலும்பு, தொராசிக் வெர்டிப்ரானா முதுகெலும்பு, ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்க்கும் தமிழ்ல இருக்கு. ட்ரூ ரிப்ஸ்னா உண்மையான விலா எலும்புகள் சொல்லலாம், ஃபால்ஸ் ரிப்ஸ்னா பொய்யான விலா எலும்புகள் சொல்லலாம், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னா மிதக்கும் எலும்புகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆக்சுவலி ரிப்ஸை வந்து நம்ம லைட்டா தான் பார்த்திருக்கோம், ரொம்ப டீப்பாலாம் பார்க்கல. ஓகேங்களா? சோ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸ்கல் இருக்குல்ல, நம்மளுடைய மண்டை ஓடு, அதுல இருக்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ டுடே கிளாஸ் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட பேஜ் கிகி மேமோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டீம்ல ஒரு மெம்பரா வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு அட்லீஸ்ட் இது ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எபிசோட் 7ல வந்து ஸ்கல் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? என் கூட அப்படியே டிராவல் ஆகுங்க, நம்ம நிறைய நல்ல விஷயத்த கற்றுக்கலாம். ஓகே, பாய்.